நேற்று சொல்லும்பொழுது கழுத்தில் வச்சா என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பேசினோம். இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்திற்கும் நாம் சென்று பார்க்க வேண்டும். அடுத்த முறையா இந்த 2 பக்கம் சொல்லுங்க, நான் பிக்சர்ல திருநீரை இந்த இடத்துல ஒன்று, இன்னொரு கையில் இந்த இடத்துல ஒன்று, இப்படி வைப்போம். இந்த இடத்துல நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய, நுரையீரலுக்கு தேவையான பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கக்கூடிய வர்மப்புள்ளிகள் இருக்கிறது. நம்ம எல்லாருமே ஏதோ திருநீர் வைக்கிறாங்க அப்படிங்கிற கோணத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இதை உருவாக்குகிறவர்கள் மிகப்பெரிய சித்தர்கள். அவர்கள் மெய்ஞானம் நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனையுமே சொல்லியிருக்கு. அதை மட்டும் நாம் பயன்படுத்தி வந்தால் நமக்கு நோய் என்பதே இருக்காது. இந்த 2 புள்ளிகளுக்கும் அவ்வளவு சக்தி இருக்கிறது. நுரையீரலுக்கு தேவையான அனைத்து விதமான சக்திகளையும் ஈர்க்கக்கூடிய பவர் இருக்கிறது. இதைய நாம தினம் செஞ்சுட்டு வரணும். நாம செய்தால் மட்டும் போதாது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தினசரி இந்த விபூதியை வைக்க கற்றுக்கொண்டு 2 இடங்களில் விபூதியை போட கற்றுக்கொண்டால் அந்த குழந்தையின் எதிர்காலம் என்னவென்றே சொல்ல முடியாத அளவுக்கு உயரும். ஏன்னா இதை நான் உணர்ந்திருக்கிறேன். 22 ஆண்டுகளா தினசரி 18 இடங்கள் மற்றும் 2 இடங்கள் பூசுவது போடுவது என செய்து வருவதன் பலன் நான் நினைத்து பார்க்க முடியாத வளர்ச்சியை, என் உடலில் எந்த விதமான பிடியும் ஏற்பட்டு நம் படுக்கைக்கு தள்ளக்கூடிய நிலைமையை ஏற்படாமல் தடுக்கக்கூடியது இந்த விபூதி பூசும் முறைதான். இந்த விபூதியில் அத்தனை உயிர் சக்தி இருக்கிறது. இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடையில் போய் வாங்கிட்டு விபூதியை பூசுவாங்க. அதுவெல்லாம் கெமிக்கல். அதாவது இந்த வேஸ்ட் துணிகளை எல்லாம் சல்பியூரிக் ஆசிட்ல ஊற வச்சு அதை சாம்பலாக்கி வெள்ளை நிறத்துக்காக கொடுக்கப்படுகிறது. மிகப்பெரிய திருநீர் கம்பெனிகள் எல்லாம் கூட இதை பயன்படுத்துகிறது. இதை பயன்படுத்தும் பொழுது என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்றால், அந்த சல்பியூரிக் ஆசிட் என்பது எரிக்கக்கூடியது. இது நம்ம நெத்தியில தொடர்ந்து பூசிட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த நெத்தியெல்லாம் கருத்து போயிடும். கழுத்துல வச்சுட்டே வருவாங்க. இந்த கழுத்துல அங்க புண்ணாயிரும், கழுத்தும் கருத்து போயிடும். இப்படி வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அதிகமாக அந்த திருநீரை வைக்கும் பொழுது பாதிப்பு ஏற்படும். ஆகவே இந்த திருநீரை கூட நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. மாட்டு சாணத்தை எடுத்து காய வச்சு அதுக்கு நெருப்பு பற்ற வச்சு சாம்பலாக்கிட்டீங்கன்னா நமக்கு தேவையானது ஒரே நேரம், ஒரு வருடத்துக்கு தேவையானது ஒரே நேரில் தயாரிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இந்த கோசாலை போன்ற இடங்களில் சுத்தமான திருநீர் விற்கப்படுகிறது. அங்கு கேட்டு நாம் வாங்கிக்கலாம். கோசாலை திருநீர்னே கடையிலேயே வைக்கிறாங்க, நாட்டு மருந்து கடைகள்லாம். அதை கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதையே பயன்படுத்துங்க. இப்படி பயன்படுத்தும் போது மிகச்சிறந்த பலன் இருக்கிறது. இந்த நேரத்தில் இதையே நான் சொல்லணும்னா, நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். என் பேச்சை நீங்க நம்புவீங்க. நம்பி நான் சொன்ன இடத்துல எல்லாம் திருநீர் வைப்பீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷங்கிற போது நம்ம உடலில் பாதிப்பு ஏற்பட்டு அப்போ உங்க மனசு சொல்லும் பார்த்தீங்களா, அவன் பேச்சு கேட்டு நம்ம இந்த திருநீரை வச்சு நம்ம நெத்தியெல்லாம் கருத்து தான் மிச்சம், கருத்து எல்லாம் கருத்து போனதான் மிச்சம், உடம்பு எல்லாமே பிரச்சனையாகி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது.
ஏனென்றால் நாம் செய்யக்கூடியது மருந்து என்பது திருநீர். அந்த மருந்தை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் உடல் நலம் பெறும், உயிர் சக்தி பெறும். தவறாக பயன்படுத்தினால் உடல் பாதிப்பு தான் ஏற்படும். இப்படி ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் சொல்லியிருக்கிறேன். இன்று நுரையீரலை பாதுகாக்கும் வித்தை, நுரையீரலை பாதுகாக்கும் பொக்கிஷமாக இந்த திருநீரை நீங்கள் பயன்படுத்தி வாருங்கள். மிகச்சிறந்த பலனை அடைய முடியும். ஓம் நம சிவாய.